தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரருட்பெரும் கருணையாலும் நம் உயிருக்கு உயிராகிய நம் மகா குரு வள்ளல் பெருமான் பேராசியாலும் நம் உயிரினுமிய தயவு தெய்வம் சுவாமிகளின் திருவருளாலும் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக நமது சுவாமிகளின் குரு பூஜையும் நம் சுவாமிகளின் இந்த ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு விழாவும் நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரருட்புகளை நேரடியாக தொழுது பயன்கொள்ளச் செய்யும் ஒரு அற்புதமான தயவு நாளாகிய அருட்பெருஞ்சோதி முறையீடு வெளியீட்டு விழாவாகவும் இன்று ஆண்டவர் திருவருளாலே கொண்டாடப்படுகிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லப்படுவது போல் எல்லாமே அவருடைய திருவருட்பெரும் கருணை, எல்லாமே அவருடைய அருளாலே, எல்லாம் அவருடைய பேரருட்பெரும் கருணையாலே என்பதை சதா உள்ளுணர்ந்து அவருடைய பேரருளை போற்றும்படியாக நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காகவே நம் சுவாமிகள் பல விதங்களில் சுத்த சன்மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக அவர் பாடுபட்டிருக்கின்ற ஒரு அளவினை யாரும் அளவிட்டு சொல்லிவிட முடியாது. அத்தனை வகைகளில் நம் சுவாமிகள் பல நூல்கள் எழுதி மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அது எல்லாமே ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை மேனிலைக்கு ஏற்றக்கூடியவை. அதிலே இந்த அருட்பெருஞ்சோதி முறையீடு என்கின்ற நூல் 1995ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் ராஜதானி கல்யாண மண்டபத்தில் இந்த நூல் நம்மளுடைய அருட்செல்வர் ஐயாவுடைய மூலமாக கோவை சன்மார்க்கத்தின் சார்பாக இந்த நூல் வெளியிடப்பட்டது. அந்த 1995ஆம் ஆண்டு இந்த நூல் வெளியீட்டு விழாவின் போது ஆண்டவருடைய அருளால் சுவாமிகளுடன் நானும் இருந்தேன். அந்த நூல் என்னாச்சுன்னு சொன்னால், மிக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு திடீர் ஏற்பாடு நடந்து இந்த நூல் வெளியானது. அதனால் என்னன்னு சொன்னால், இந்த நூலில் நிறைய அச்சுப்பிழைகள் ஆயிடுச்சு. சுவாமிகள் ரொம்ப வருத்தப்பட்டது. அதாவது பெரும்பாலும் சுவாமிகள் அவருடைய சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் ஒருபோதும் ஒரு துளியும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் இந்த நூல் இப்படி வந்ததுக்கு அவர் வருத்தப்பட்டாங்க. அப்போ அவருடைய கையாலேயே ஒரு பிரதியை சுவாமிகள் திருத்தி கொடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நிறைய அச்சுப்பிழைகள் இருக்குது, அதெல்லாம் திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது நடந்தது 1995. இந்த நூல் வந்ததே 31 வருஷம் கழிச்சு தான். அதாவது 1964 நம்ம சுவாமிகள் இதை ஒரு டைரியில் எழுதி வச்சுருந்தாங்க. இது வெளியானது 31 ஆண்டுகள் கழித்து 1995 வெளியானது. இப்போ அந்த 1995 முடிஞ்சு கரெக்டாக 31 வருஷம் கழித்து 2026 இதனுடைய 2வது பிரதி வெளியே வருது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதை முதல்ல வெளியீடு செய்கிற வரைக்கும் அது தெரியலை. ஆனால் இதுக்காக பதிப்புரை கடைசியாக எழுதி கொடுக்கும்போது தான் அந்த உண்மையே தெரிஞ்சது. 1964 அவர் எழுதியிருக்காரு. 31 வருஷம் கழித்து நம்ம அருட்செல்வர் ஐயா அதை பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த நூல், இது சன்மார்க்கத்தை நேரடியாக சொல்லுது அப்படின்லாம் பார்த்து இதை கொண்டு போய் வெளியீடு செய்கிறாங்க. அப்புறம் ஒரு 31 ஆண்டுகள் கழித்து அதே மாதிரி 2026 இதை உண்மையிலே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்திருக்க வேண்டிய ஒரு நூல். ஆனால் அதுவும் தடையாகி கரெக்டாக 31 ஆண்டு ஆன பின்னாடி திரும்ப வெளியாகுது. இதெல்லாம் திருவருளுடைய செயலை என்னன்னு சொல்ல முடியும் பாருங்கள். இந்த நூல் அப்போது வரும்போது அதனுடைய தலைப்பு வெறும் முறையீடு தான். ஆனால் நம்ம சுவாமிகள் இந்த நூலில் திருவருள் உடைய முறையீடு பாடல் தான் முதல்ல அருட்பாலை எடுத்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக 8வது பாடலுக்கு அவர் விளக்கம் சொல்லும்போது, மக்கள் சமுதாயம் இனிமேல் நேரடியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அவரவர்களுடைய புருவ மத்தி இருந்து அவருடைய சிறநடு விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நேரடியாக தொழுது பயன்கொள்ள வேண்டும்.
இது வந்து வேறு சன்னிதானங்கள்லேயோ வேறு கோவில் குளங்கள்லேயோ வேறு இடங்கள்லையோ போய் வேண்ட முறையீடு அல்ல. இது வந்து முற்றிலும் மக்கள் சமுதாயம் முழுமையும் அவரவர்களுடைய தலைநடு விளங்கும் சிறநடு அருட்பெருஞ்சோதியை நேரடியாக தொழுது பயன்கொள்ள வேண்டும். இது வரைக்கும் உலகத்தில் வந்தவங்கெல்லாம் முறையீடு செய்யலையா? செஞ்சாங்க, எல்லாருமே செஞ்சாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து சாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மிகவும் குறைவுடையது அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து உலகத்தில் மக்களுடைய துன்பம் இன்னைக்கு வரைக்கும் போகலைன்னு சொல்கிறாங்க. இந்த நூலை வந்து ரொம்ப ஆழமாக பார்க்குற அன்பர்கள் நிச்சயமாக ஆன்மானுபவம் பெறுவார்கள். அதே மாதிரி அவங்க வந்து அதே டெம்போவில் அதே நிலையில் அப்படியே தொடர்ந்து பாடுபட்டாங்கன்னா அனக வாழ்வும் பெறுவார்கள். இது வந்து சாமிகளே சொல்கிறாங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆணை இது அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த நூலினுடைய உண்மையான பெருமை எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்கள். அதனால வந்து என்னன்னு சொன்னால் இதுவரைக்கும் வந்து நமக்கு மற்ற சன்னிதானங்கள்லையும் கோவில்கள்லையும் செஞ்ச முறையீடு எல்லாமே வந்துட்டு பெரும் பயன் கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது ஆண்டவரை நேரடியாக புருவ மத்தியில் இருந்து அவரவர்களுடைய தலைநடு விளங்கும் அந்த அருட்பெருஞ்சோதியை நேரடியாக தொழுவதற்குத்தான் வள்ளல் பெருமான் வடலூரிலே சத்திய ஞான சபையை அமைத்து அங்கே தைப்பூச விழா வைத்து அன்றைய தினத்தில் அவர் ஜோதி காட்சியை வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் உண்மையிலேயே நம்ம புருவ நடுக்கு உள்ளே சிறநடுக்கு உள்ளே அந்த ஒரே ஒளிப்பிளம்பாக அந்த எங்கும் நிறைந்த பரம்பொருள் விளங்கி கொண்டுள்ளது. இதை நேர்முகமாக காட்டுறதுக்கு தான் 1872ஆம் ஆண்டு வள்ளல் பெருமான் அவர்கள் சத்திய ஞான சபையை கட்டி ஜோதி தரிசனத்தை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த உண்மையை நல்லா புரிந்து கொண்டு நாம் நேரடியாக நம்மளுடைய புருவ மத்தியில் இருந்து அந்த சிறநடு திகழும் அந்த ஆண்டவரை நேரடியாக முன்னிலைப்படுத்தி எல்லையில்லாத அன்போடு கனிவோடு பணிவோடு நெகிழ்ச்சியோடு அவரை தொழுதோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா நலமும் கிடைக்கும். அதைத்தான் வந்து நம்ம சுவாமிகள் இதில் அடித்து வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி செய்கிறதே கிடையாது. அதுக்காகத்தான் வந்து இன்னொன்று செஞ்சுருக்காங்க. வள்ளல் பெருமான் வந்து கடைசியாக வந்து 1873 வந்துட்டு அவர் வந்து அந்த திருக்காப்பிட்டு கொள்றத அந்த ஆண்டு வந்து அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்தின் போது வள்ளல் பெருமான் அவர் வந்து ரொம்ப உரு ஏற்றி வைத்த விளக்கு. அவர் சதா வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அந்த விளக்கின் பாவனையில் வைத்து அவர் பலாலம் தொழுத அந்த விளக்கு, அதை எடுத்து வெளியே வச்சு இதில் வந்து இறைவனை பாவியுங்கள். இந்த நம்மளுடைய நினைந்து நினைந்து என்று தொடங்கும் 28 அந்தாதி மாலை பாடல்களை இந்த தீபஜோதி முன் இருந்து இறைவன் இதில் விளங்குவதாக பாவித்து நீங்கள் அன்போடு பாடி வாருங்கள், எல்லா நலமும் பெறலாம் அப்படின்னு வச்சது தான் மேட்டுக்குப்பத்தில் வந்து பெருமான் தீர்க்காப்பிட்டு கொண்ட அறைக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த தீபஜோதியின் உண்மை. அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்மாகமாக இருக்கின்றது. அதுக்கு உள்ள வந்து நம்ம சத்திய ஞான சபையிலே காட்டப்படுகின்ற அந்த தைப்பூச ஜோதியாக திகழும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதற்குள்ளே விளங்குவது தான் உண்மை. இப்படி நம்ம வந்து முறையீடு செய்ய வேண்டியதை வந்து நாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து உலகத்தில் வந்து யாருமே வந்து இதை வந்து செய்வதில்லை. அதனால தான் வந்து நம்ம சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நூலுடைய முழு விஷயமே என்னன்னு சொன்னால் ஒரே கருத்து தான். அதாவது ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சிறநெடு விளங்கும் ஆன்ம ஜோதியை முதலில் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுடைய உண்மை. இப்போ நான் அப்படின்னு சொன்னால் எது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சின்ன அணு ஜோதியாக, அந்த அணு ஜோதிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியுமா? அணுங்கிறது கண்ணுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்படித்தான் வந்து நம்மளுடைய உள்ள வந்து என்னன்னு சொன்னால் நம்ம ஆன்மா அணுங்கிறது என்னன்னு சொன்னால் அப்படி ஒரு சின்ன அணு ஒளியாக இருந்து கொண்டு உணர்வு மயமாக விளங்கி கொண்டுள்ளது.
அதை சூழ்ந்திருக்கின்ற ஜோதி வந்து பொற்ஜோதியாக இறைவனுடைய திருவருள் கொண்டதாக நமக்கு காட்சி அனுபவம் ஆகிறது. இதுதான் வந்து நான் என்று சொன்னாலே அந்த சிற்றணுதான், அந்த சிற்றணுதான் அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு முதலில் வர வேண்டும். இப்படி வந்து நமக்கு வந்து அப்படி வரணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு தான் வந்து வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறாங்க, இறைவனை நாம் கண்டுகொள்ளுவதற்கு 2 சிறு துவாரங்கள் தான் உள்ளன அப்படிங்கிறாரு. அந்த 2 சிறு துவாரங்கள் எதுன்னு சொன்னால், ஒன்று சத்விசாரம், இன்னொன்று பரோபகாரம். இந்த 2 துவாரங்கள் தான் இருக்கின்றது. இதை வைத்து கொண்டுதான் நம்முள் நாமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஆன்ம ஒளியை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு உள்ளீடாக இருக்கின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய எல்லாம் செய்ய வல்ல ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவர் அங்கிருந்து தான் நமக்கு அருளை இருக்கிறார். நமக்கு அன்பர்களுக்கு சில பேரெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்குது, அப்படி ஒரு அனுபவம் இருக்குது, அதனுடைய பொருள் என்ன? இது எல்லா அனுபவங்களையும் பற்றி நமக்கு தெரியுமா? யோகா அனுபவத்தில் போய் உள்ளே போகிறவங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைக்குது. ஆனால் மூடமாக நாம் யோகம் உள்ளே சென்று சில அனுபவங்களை பெறும்போது அது என்ன ஏதுன்னு கூட தெரியறது கூட கிடையாது. அதே மாதிரி தான் சன்மார்க்கத்திலையும். சன்மார்க்கத்தில் உண்மையிலே ஊன்றி வாழ்ந்து போகின்றவர்களுக்கு சின்ன சின்ன அனுபவங்கள் நிறைய உள்ள கிடைக்குது. ஆனால் அதனுடைய பொருள் என்ன அவங்களுக்கு சரிவர தெரியறதில்லை. வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில் பாடல்களாக அதை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பாடல்கள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியுதா? சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியுது, சிலவற்றை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சாமிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவர் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாம் உண்மையிலே வந்துட்டு தயா ஒழுக்கத்தோடு இருந்து கொண்டு சத்விசாரம் செய்து கொண்டு எல்லையில்லாத பேரன்போடு இறைவனை உள்ளே தொழுது கொண்டும் புறத்திலே சூழ்கின்ற எல்லோருக்கும் ஜீவதயவு செய்து கொண்டும் உண்மையிலே சன்மார்க்க வாழ்வு வாழுகின்ற பொழுது ஏற்படும் அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா விளக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த குரு யாருக்கு சொல்லி கொடுப்பாங்க? நம்ம எங்கேயுமே கேள்விப்படாத விஷயங்கள் இதெல்லாமே. இதை வந்து பல ஆண்டுகளாக பல முறை படித்த பின்னாடி தான் இந்த நூலை வந்து அவர் எனக்காக மட்டுமா திருத்தி கொடுத்தாரு. அந்த மாதிரி வேணால் அவர் கொடுக்கும்போது வாங்கிக்கும் போது அப்போ வந்து நம்மளுடைய பக்குவம் ரொம்ப கம்மி, சாமி நமக்கு அன்போடு திருத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பெருமிதத்தோடு வாங்கி கொண்டது அது அந்த நேரம். ஆனால் போக போக என்னன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சன்மார்க்க தெளிவு ஏற்படும் போது இப்படியே ஒரு அற்புதமான நூலை வந்து சாமிகள் கொஞ்சம் திருத்திட்டு இன்னும் நிறைய திருத்த வேண்டியிருக்கு, எல்லாம் திருத்த வேண்டியது செய்யணும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்களே ஒழிய வேற ஒன்றும் சொல்லலை. அப்போ என்ன பொருள்? இது எவ்வளவோ நல்லன்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே இந்த நூலை வந்து ஒரு முறை இல்லை பல முறை வாங்கி பார்த்து 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 சத்விசாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி, இதுக்கு தான் சாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சத்விசாரம்னா என்னன்னு தெரியலன்னெலாம் சொல்லிடுவாங்கன்ட்டு முதல்ல கொடுத்துருக்கிற தலைப்பே அதில் தயாவிசாரம்னு தான் தொடங்கியிருக்காங்க. இந்த நூலை வந்து தயாவிசாரம்னு தொடங்கி ஆன்மா என்ன, பரமான்மா என்ன, கடவுள்னு சொல்கிறதுனுடைய பொருள் என்ன, அருட்பெருஞ்சோதியினுடைய பொருள் என்ன, எல்லாத்தையும் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டே வர்றாங்க. அப்புறம்தான் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து சன்மார்க்க ரீதியாக பார்க்கும்போது 2 பிரிவாக இருக்கிறாங்க. ஒருத்தர்கள் வந்து சாதகர்கள், இன்னொருத்தர்கள் வந்து சாத்தியர்கள் அப்படின்னு சாமி பிரித்து சொல்கிறாங்க. இந்த நூலில் வந்து எவ்வளவு ஒரு இரக்கம் இருந்தால், எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு இந்த தயவு செயலில் வந்து மிக நுண்ணிய நிலையில் வந்து சாமிகள் போயிருக்காங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அன்பர்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சாதாரணமாக நூல் எழுதி வெளியிடுறது வேற. ஆனால் சாமி எப்படி புரிகிறாங்க பாருங்கள். சாதகம் செய்கிறவங்க ஆன்ம ஒளியையே அடையலை. அப்போது முதல்ல வந்து அவங்களா விளங்குற அந்த ஆன்ம ஒளி எது, அதை எப்படி அவங்க வந்து அடையலாம்? அப்போ அடையும் போது ஒரு சாதகனுடைய மனப்போக்கு எப்படி இருக்கணும், அந்த சாதகன் எப்படி பாடுபடணும்,
அந்த சாதகனுடைய உள்ளம் எப்படி இருந்து இறைவன்கிட்ட முறையீடு செய்யணும். ஒரு தாம் பெற்ற பிள்ளைக்கு அந்த பெற்றோர்களுக்கு கூட இப்படி வந்து சிந்திச்சிருக்க முடியாது. ஆனால் உண்மையிலே அதை நினைக்கும் போது மனமெல்லாம் வந்து நெகிழ்ந்து போயிடும். அவ்வளவு சிந்திச்சு சாதகன்னா இப்படி இருக்கணும், அந்த சாதகன் இப்படி முயற்சி செய்யணும், அந்த சாதகன் இப்படி முயற்சி செய்யும்போது இப்படியெல்லாம் அனுபவங்கள் வரும். அந்த அனுபவத்தை வந்து மறைமுகமாக கூட காட்டாமல் வெட்ட வெளிச்சமாக எழுதி வச்சுருக்காங்க. கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே உருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே பண்களிக்க பாடுகின்ற பாட்டில். அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருள் விளக்க மாலை பாடல் இது. அருள் விளக்க மாலையில் ஆழ்ந்து பார்த்த அன்பர்களுக்கு அந்த பாடல் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நூலில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், நமக்கு அகத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஊன்றி 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 அந்த ஆன்மா அனுபவம் பெறும்போது அவனுக்கு எப்படி ஒவ்வொரு நிலை வருது, அவன் எப்படி நாத நிலைக்கு வர்றான், அப்படி வந்து நாத விந்து நிலைக்கு எப்படி வர்றான், அப்போ அவனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து வந்து பரஞ்சோதி மலையனுடைய அனுபவம் எப்படி இருக்கும், உள்ளே வந்து அது எப்பயோ ஒரு முறை தீண்ட பெற்றால் அவனுக்கு எப்படி கற்பூர மனம் வெளியே வரும். இதெல்லாம் யாருங்க சொல்லுவா? எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா? பல சித்தர்களுடைய நூல்களையும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகானந்தருடைய நூல், நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தரது, ராமகிருஷ்ணரது, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஜேம்ஸ் அலன், அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி பல பேர் நூல்களில் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருந்து தான் இறைவனை பற்றி எழுதியிருக்கிறாங்க. புறத்தில் இருந்து நாம் வந்து அகநிலை போய் அடங்கிறதுக்கான முறைகளை தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே பார்த்த அன்பர்கள் இங்கே இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தெரியும். ஆனால் நம்ம சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எங்கும் நிறைந்த பரம்பொருள் உள்ளிருந்து நீயாக விளங்கி கொண்டிருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் நீயே கிடையாது. ஒன்றாகிய பரம்பொருளை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இந்த உணர்வு வர்றது தான் வந்து பெருமான் வந்து அவருடைய 8-9 வயசில் பாடுறாரு. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு சொல்லி. யார் அந்த ஒருமை நிறைந்த உள்ளத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் தான் உத்தமர்கள். அதை எத்தனை வயசில் அவர் பாடி வச்சிருக்காரு? பெருமான் பிறந்த விதமே வேற. அவர் வந்து கடவுளுடைய முழு அருளோடு இருந்தவர். அப்படி பிறந்ததுனால அவர் பிறக்கும் போதே அவருக்கு தெரியுது, அவருக்கு பார்த்தா எல்லாமே நாம தான், இறைவன் தான் நாம இருக்காரு, அதுதான் எல்லாமா இருக்குது. அந்த அனுபவம் அவருக்கு இருந்தது. அதனால தான் இந்த வரி எழுதியிருக்காரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேணும்ங்கிறாரு. அது நம்ம உலகியல்ல நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவன் மனசில் எதையோ நினச்சிட்டு நம்மள்கிட்ட ஏதோ சொல்கிறான்னு. அதெல்லாம் இல்லை. உள்ள வந்து இறைவன் தான் இவனாக விளங்குகின்றார். இவனை சூழுகின்ற எல்லாரிலையுமே அந்த இறைவன் தான் அவரவர்களாக விளங்குகின்றார். ஒரே தன்மை தான். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குற எல்லா மனிதர்களும் ஜீவர்களும் எல்லா தேவர்கள் தேவதைகள் எல்லா தெய்வங்கள் எல்லாமே வந்து அந்த ஒன்றாகிய பரம்பொருள் ஒரு ஆன்மக்கூறு. அவங்க எல்லாருமே வந்து முழுமை கொண்ட தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கிடையாது. அந்த ஒன்றாகிய பரம்பொருள் தான் இத்தனையாகவும் ஒவ்வொரு அணுவிலும் இருந்து விரிந்து கொண்டிருக்கின்றது. இதை எத்தனை வயசில் அவர் உணர்ந்து சொல்கிறாரு? 8 வயசு 9 வயசில். ஆனால் அந்த நிலையை நாம் எல்லோரும் பெற வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் சாமிகள் முதல்ல வந்து அந்த ஆன்மா அனுபவம் பெறுறதுக்கு சாதகர் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் விளக்கம். அதுக்கு அடுத்து ஆன்ம ஒளி நிலை பெற்ற பின்னாடி அத்வைதமாக அங்கே இருக்கிறவனுக்கு என்னென்ன அனுபவம் வரும் அதை சாமி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவனுக்கு என்னன்னு சொன்னால் அந்த ஒன்றாகிய பரம்பொருள் ஜோதியாக விரிந்து எல்லாருமாக இருக்கிறாரு. அப்போ அதை வந்து இவருக்கு வந்து நல்ல தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அத்வைத நிலைக்கு இவன் வந்து போக ஆரம்பிச்சான். அந்த அத்வைத நிலையிலிருந்து பார்க்கும்போது இறைவன் தான் நாமாகவும் இருக்கிறார், அப்புறம் எல்லாருமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அனுபவத்தோட இந்த உலகத்தை வந்து பார்க்குறான். அப்போது அந்த சாத்தியன்னு சொல்கிறார் அவன். அந்த சாத்தியன் எப்படி இறைவன்ட்டுக்கு முறையீடு செய்யணும், ஏன் முறையீடு செய்யணும்? இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் அந்த ஆன்மா அனுபவம் பெற்று அந்த அத்வைத நிலை அனுபவம் கிடைச்சதுமே அந்த ஜோதியில் போய் ஐக்கியமாகி
மறைந்து போனது தான் உண்மை. ஆனால் வள்ளல் பெருமான் புதுசாக அங்கேருந்து வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறார். அதுதான் அனக வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அனக வாழ்வு எப்படி வரும்னு சொன்னால், அந்த ஆன்மாகம் இருந்து அந்த இறைவனோட ஒன்றி இருக்கிறவன், இறைவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது, அவர் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு, அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு எதுவுமே காணாமே. அப்போது அந்த இறைவன்கிட்ட அங்கேருந்து வேண்டாம், நீங்கள் தான் வந்து என் மூலமாக வெளிப்பட்டு வந்து விளங்கணும். அப்போது ஆண்டவருடைய அந்த அருட்சக்தியானது, அருளமுத சக்தியானது அங்கிருந்து உள்ளிருந்து வெளிப்பட்டு இவனில் விளங்க வேண்டும் அப்படின்னு அங்கேருந்து அவனும் வந்து இந்த எப்படி வந்து முதல்ல சாதகன் விண்ணப்பம் வச்சானோ அதே மாதிரி அந்த சாதகன் விண்ணப்பம் வைத்து இறைவன்கிட்ட வந்து மன்றாடி அங்கே இருந்து தயவு வாழ்வு தொடங்கி அந்த இறைவனுடைய சொரூபமாகவே எல்லாரையும் பார்த்து ஜீவதயா செயல் செய்ய ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு விசாரம் பெருக பெருக அண்ட சராசரம் பூரா வந்து என்னன்னு சொன்னால் அந்த ஒளியினுடைய பரவலில் இருந்து இந்த சித்து செயலால் இந்த பிரபஞ்சமாக இந்தந்த அண்டங்களாக இப்படியெல்லாம் இறைவன் விரிகிறாரு அப்படின்னு எல்லா உண்மைகளையும் காண்றான். ஆனால் இவனுக்கு அந்த அருளாற்றல் இவன் உள்ளிருந்து வந்து நிறையும் போது, அனகசக்தியாக வந்து நிறையும் போது, இவனே வந்து அந்த ஆண்டவராகவும் ஆண்டவரே இவனாகவும் அப்படியே வந்து விளங்கக்கூடிய நிலை இவனுக்கு முடிவில் அனுபவமாகிறது. இதைத்தான் வந்து நம்ம வள்ளல் பெருமான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நடராஜபதி மாலையில் வந்துட்டு இந்த சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என்று அறிந்த அறிவே தகும் அறிவு மலமைந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். இந்த மலங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம துன்பம் போகிறது. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதாயங்கிற இந்த 5 மலங்களும் நம்மளை சூழ்ந்து இருக்கிற வரைக்கும் எங்கே போய் என்ன முறையீடு செஞ்சாலும் என்ன நடந்தாலும் என்ன தலைகீழாக நின்று பார்த்தாலும் எதுவும் வந்து நடக்காது. அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாங்க, சாகாத கல்வி தான் கல்வி. ஏன்னா சுத்த சன்மார்க்கமே சாமி சொல்கிறாங்க, சாகா கலையை கற்றுத்தருவது தான் சுத்த சன்மார்க்கம். அப்போ அதே மாதிரி சொல்கிறாங்க, ஒன்றே சிவம் தான் என்று அறிந்த அறிவே. இந்த அறிவுங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம புஸ்தகங்களில் படிச்சுட்டு இல்லை சாமி சொன்னாங்க, வள்ளல் பெருமான் எழுதியிருக்காங்க, அந்த சிவம் தான் நான் அப்படிங்கிறது இல்லை. இவனே வந்து அந்த உள் புருவமத்திலிருந்து சிறநடு ஊன்றி 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 அந்த எங்கும் நிறைந்த பரம்பொருள் நமக்கு உண்மையை காட்ட வேண்டும். அவருடைய அருளால் மட்டும்தான் நாம் எல்லாம் பெற முடியும். அவர் தான் நமக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவன் நெகிழ்ந்த உள்ளத்தோடு இவன் வந்து உள்ள ஒன்றி இருந்து கேட்கும்போது பாவனை முதிர்ச்சியும் தயவு நிகழ்ச்சியும் விளங்குகின்ற போது நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இவன் விசாரத்தில் ஓங்கி ஓங்கி உள்ள போய் நெகிழ்ந்து போய் பாவனை முதிர்ச்சியும் தயவு நிகழ்ச்சியும் விளங்குகின்ற பொழுது நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது அப்படிங்கிறார். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு பாடல்களையும் இது வந்து திருக்கதவம் திறத்தல் பாடலில் இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதகன் நிலையில் ஒரு விளக்கம், சாத்தியன் நிலையில் ஒரு விளக்கம் அப்படின்னு இருக்கிற இந்த விளக்கங்கள் எல்லாமே வந்து ஊன்றி ஊன்றி பலமுறை பயின்று யார் வந்து உண்மையிலே வந்து நாம் அகம் பொருந்தி முறையீடுங்கிறது நம்ம வந்து ஒரு சின்ன பாடல் பாடுறதா இருந்தால் கூட நம்ம புருவமத்திலிருந்து அகம் விளங்குகின்ற அந்த அருட்பெரும் ஜோதியிடம் நேரடியாக முறையீடு செய்து கொள்வோம். அதற்குத்தான் புறத்தில் வந்து இந்த விளக்கு வந்து வச்சு அதுக்காகத்தான் வள்ளல் பெருமான் அந்த தீபத்தை வந்து சத்தியஞான தீபமாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு கொண்டு நாம் இனிமேல் முறையீடு செய்ய வேண்டும். அப்படி முறையீடு செய்து செய்து உண்மையை அகம் விளங்குகின்ற உண்மையை நாம் அனுபவம் செய்து கொண்டு எல்லோரும் பெரும் பயன் பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு இந்த நூலானது எல்லாம் பெரியவங்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையாக படிக்கணுங்கிறதுக்காகவே முன்னாடி மிக சின்ன ஒரு எழுத்தில் இருந்தது. இதை வந்து நல்லா பெரிய எழுத்தில் போடுவோம், அதுவும் ஒரு 100 பக்கம் ஜாஸ்தியாகும் அப்படின்னாங்க. ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்ல, தெளிவாக படிக்கிற மாதிரி அமையணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படி தான் வந்து இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கு. அதனால் வந்து அன்பர்களுடைய தாள்களை பணிந்து
இந்த ஒரு அற்புத நூலை யார் யார் அகவொளி நிலை அனுபவம் பெற்றே ஆக வேண்டும், நம்ம சுவாமிகளோட இருந்ததுக்கு அப்புறம் அர்த்தமே இல்லாமல் போயிடும் என்கிறதை நன்கு உணர்ந்து கொண்டு இந்த நூலை பெற்று பயனடைய வேண்டும் என்று உங்களுடைய தாட்களை பணிந்து வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய தயவு இல்லத்தின் நம்மளுடைய சுப்பிரமணிய ஐயா, நம்மளுடைய தலைவர் சிவராம் ஐயா மற்றும் நம்முடைய அன்பர்கள் பெரியோர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். தயவு. உரையை நிகழ்த்திய தயவு சுதர்சன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு 4-5 பேர்களுக்கு நூல் வெளியீட்டு